முறை நபிகள் நாயகம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட இருக்கிற அனாதை குழந்தையிட்ட அவர் வளர்ப்பில் இருக்கிற அனாதை குழந்தைய பார்த்து, என்ன நீ இவ்வளவு வருஷம் வளர்ந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு, உன் வயதை அல்லாஹ் அதிகரிக்காமல் செய்யட்டும் என்று சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு பதறி போன அந்த சிறுமி தன் வளர்ப்பு தாயான உம்மு சல்மன்ட்ட போய், நபிகள் நாயகம் எனக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சுட்டாங்க அப்படின்னு அழுதுருக்காங்க. அப்ப உம்மு சுலைம் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா, கிமார் என்று அழைக்கப்படக்கூடிய தன் தலைமுக்காடை எடுத்து வாரி சுருட்டி தன் தலையை மறைத்து கொண்டு வேகமா நபிகள் நாயகத்தை வர்றாங்க. வந்து யார் ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன வேணும், என்ன சொல்லுங்கன்னு சொன்னோன்னே, ஏன் என் அந்த வளர்ப்பு குழந்தைக்கு எதிராக பிரார்த்தனை பண்ணீங்களாமே அப்படின்னு கேட்டதுக்கு நபிகள் நாயகம் பதில் சொல்றாங்க, உம்மு சுலைமே உனக்கு தெரியாதா, நான் இறைவனிடம் ஏற்படுத்த நிபந்தனை உனக்கு தெரியாதா, நான் யாருக்கு எதிராக பிரச்சனை செய்திருந்தா நிஜமாவே அவங்களுக்கு அந்த விஷயத்துக்கு தகுதி இல்லாத ஆளா இருந்தா அவருக்கு மறுமையில அது பரிசா போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா, உம்மு சுலைம் நபிகள் நாயகத்தை வந்தாங்கல்ல, வந்தபோது வா உம்மு சுலைமே ஏன் பதட்டமா வர்றேன்னு கேட்கிறாங்க. அவங்க கிமார் என்று அழைக்கக்கூடிய தலைமுக்காட்டு துணியை சுத்தி கொண்டு வந்து நபிகள் நாயகம் அடையாளம் காணும்படி வா உம்மு சுலைமே என்று கேட்கும் அளவுதான் நபி தோழியர்கள் அந்த காலத்துல முகத்தை காட்டி கொண்டுதான் நபிகள் நாயகத்தை சந்தித்தார்கள், கடை வீதிக்கு போனார்கள், நகரங்கள்ல புழங்கினார்கள் என்று தெளிவா விளங்க முடியுங்க. இதுல இருந்து நம்ம முகம் மூடுவது, பெண்கள் முகம் மூடுவது பிழை, இஸ்லாத்துல இல்லை என்ற செய்தி இதுல இருந்து மேலும் ஒரு ஆதாரமா இருக்குதுங்க.